அனைவருக்கும் எங்கள் பெயர் காஷ்மீர் வேலையில நான் கடை செல்வி அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் டிப்ஸா இது வந்து சாரி இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் சொன்னல அந்த ரெடிமேட் சாரி ப்ளவுஸ் வாங்கினாங்க அதை வந்து உக்ஸ் மாற்ற போறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பிரிச்சுட்டேன். இந்த இதில் உக்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு இது வரும், இப்படி லோபா மாதிரி வரும். ஸோ இங்கே லோபா மாதிரி வரும். இதில் ஒரு தையல் போட்டு முடியும். இப்போ ஒரு தையல் போட்டு இது இளம்பிச்சு இதில் வந்து அந்த காது மாதிரி தைக்கணும். அது தைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாம் ஃபுல்லாக நான் பிரிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதில் தான் தைக்க போறேன். இப்போ இந்த மாதிரி கண்டு போகலாம். இது வந்து நான் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் ரெண்டுலாம் போய் கொடுத்துருக்கேன். இது எவ்வளோனா இது ஒரு 3 இன்ச்சு. இது வந்து உங்களோட ப்ளவுஸ் இந்த நீட் இருக்கு. இதோட இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு இதை வந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு இது வந்து என்னோட ஸ்டைலு. இப்போ நீங்க கத்துக்கிறது இவங்க எப்படி சொன்னாங்க, எப்படி இவங்க அப்படி வச்சாங்க, அவங்க வச்சாங்க அப்படிலாம் நம்ம கேட்கணும். ஏன்னு தெரியுமா, இது என்னோட ஸ்டைல். எல்லாம் அப்படி தான் தெரியும். இது வந்து நான் எப்படின்னா ஒரு ஒரு தாப்பா, இந்த தாப்பா மூலையில வச்சு எவ்வளோ கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் தைக்கிறேன். 1/4 இன்ச்சில் தைக்க வேண்டாம். இது 2 இதையும் வச்சு இப்படியே வச்சு ஃபுல்லாக ஊற்றணும். ஓகேவா? ஊற்றினோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இப்படி வந்துடும். ஓகேவா? இது எடுத்தோடனே நம்ம கோலம் இருக்கலாம் போடுவோங்களேன். நம்ம இந்த லாபி இந்த சிக்கோலத்தை இருக்கலாம் அந்த இடத்துல இப்போ இது இங்கேயும் தள்ளிடணும், இங்கே தள்ளிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல். ஓகே, எனக்கு இங்க வந்து 1 இன்ச் வேணும், இங்க 1 இன்ச் வேணும். அதோட இந்த 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது வெட்டி வைக்கணும். எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு இதை சேமா எவ்வளோ வந்து கரெக்டாக நீட்டாக ஒரே லெவல் வச்சுட்டு இப்போ நான் என்ன செய்யணும்னா இது இதை வந்து இப்படி பண்ணணும். இங்க வந்து இப்படி வரும், இங்க வந்து இப்படி வரும். ஸோ இதை வந்து இப்படி பண்ணிட்டு மடிக்கிட்டு இங்க ஒரு தேய்வோம். திரும்பலாம் நீட்டாட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இது இப்படி இப்படி ஒரு எல்லாத்தையும் மடக்குறீங்கன்னா இந்த பாட்டு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இந்த பாட்டையும் கொஞ்சம் மடிக்கிறீங்க. மடிக்கிட்டு இப்படி. ஸோ இது வந்து எவ்வளோ அது இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் உள்ள இருக்கும். கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கும். போட்டுட்டு இதை வந்து நான் ஒரு அழகு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை திருப்பி வேண்டியதான். இப்போ நீங்க இதை திருப்பினீங்கன்னா இது வந்து உள்ள உட்காந்துரும். திருப்பி வேண்டியதான். திருப்பினீங்கன்னா இது வந்து உள்ள உட்காந்துரும். இது வந்து உள்ள உட்காந்துரும். இங்க வந்து நான் நடுவில் ஒரு தையல் போட்டேன். எனக்கு வந்து நடுவில் தையல் போட்டா பிடிக்கும். அதனால நான் நடுவில் ஒரு தையல் போடுறேன். நான் இப்படி போட்டேன். போட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம காது தைக்கணும். அந்த காது தைக்கிறதுக்கு அந்த இப்படி தைக்கணுமே காது தைக்கிறது. அந்த காது எப்படி தைக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு அளவு கொடுக்கணும். இந்த அளவு எவ்வளவு கொடுக்குறேன்னா இந்த அளவே கொடுக்கும். இந்த அளவு வந்து நான் எவ்வளவு கொடுக்கணும்? 7.75 இருக்கு. அப்ப நான் இங்க நான் எவ்வளவு கொடுக்க போறேன்னா 1.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கூட. சரி, இப்ப நான் அந்த இது சைஸ் கொடுத்து நான் கொடுப்பேன். ஒரு 6 ஹூக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா அதான் அழகா இருக்கும். இப்ப என்ன செய்யணும்னா அந்த ஏற்ற மாதிரி வளைச்சி வச்சு எல்லாம் சில பேர் பாதி இருக்கு அந்த பார்த்துப்பாங்க. இது ஏதாவது முழுசா முடிக்காம அந்த பாதியில முடிப்பாங்க. நான் வந்து முழுசா தான் முடிப்பேன். இதே ஒரு தையல் வந்து அந்த இப்ப நம்ம தைச்சு இருக்கு இதுல ஒரு தையல் வெளியே வரணும். வந்தாதான் அந்த தூக்கலையே போட்டுட்டு கிடைக்கும். ஓகேவா? காய்ச்சி இது வந்து நான் சோப் கலர்ல போட்டுருக்கோம் தெரியுமே. தைச்சுட்டு 1 2 3 4 6 நான் 6 கொடுப்பேன். 6 எப்போ பார்த்து இதை வச்சீங்கன்னா இது வந்து இப்படி கரெக்டாக இது போயிடும் தெரியும். இதுக்கு வந்து ஒரு தையல் போடும். ஏன்னா நான் பிரிச்சு அது எடுத்துக்கல. ஸோ இது வந்து அது பிரிச்சு எடுத்துக்கேன். எனக்கு அந்த உப்ஸ் இருக்கு, அது உப்ஸ் நடுவில் வச்சுருந்தாங்க, அது வேணாட்டாங்க. நான் பிரிச்சு எடுத்துட்டு ஒரு தையல் போட்டேன். ஓகே, நன்றி. மேலும் இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸ்க்கு வேணும் தைக்க கத்துக்கணுமா என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க.